அனைவருக்கும் வணக்கம். 17/8/2026 திருச்செந்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டு முத்துமாலையம்மன் கோவில் தெருவில் பாதாள சாக்கடை இடைவிடாது பாய்ந்து ஓடுகிறது. பொதுமக்கள், பள்ளி செல்லும் குழந்தைகள் மிகுந்த அவதி. பள்ளிக்கூடத்துக்கு எதிராக தான் இந்த மலக்கழிவு வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களாக தொடர்ச்சியாக வெளியேறி கொண்டிருக்கு. நகராட்சிகிட்ட புகார் செஞ்சாச்சு. புகார் செஞ்சும் இன்னும் வரல. இன்று மதியம் 12 மணி ஆகுது. இது பாருங்கள், எல்லாமே மலக்கழிவு அதிக துர்நாற்றத்துடன் வெளியேறுகின்றது. பள்ளிக்கூடம் பக்கத்தில் சுகாதாரம் சீர்கெட்டு கிடக்குது. திருச்செந்தூர் நகராட்சி நேற்றே புகார் அளித்தாச்சு. வாரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்று ஸ்கூலுக்கு எந்த சைடு போனாலும் குழந்தைங்க மிதிச்சிட்டு போகிற மாதிரி அளவுக்கு தான் நிர்வாகம் இருக்குது. பாருங்கள், இந்த ரோட்டெல்லாம் தாண்டி தான் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணும். திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் படும் மோசமாக உள்ளது. கடந்த 2 நாட்களாக இடைவிடாது பாய்ந்து ஓடுகிறது. இந்த துர்நாற்றத்தில் எப்படி தான் பொதுமக்கள் நடந்து போக முடியும்? திருச்செந்தூர் நகராட்சி பொதுமக்களின் புகாருக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. மெத்தனை போக்கா இருக்காங்க. மலக்கழிவு ஒவ்வொரு வீட்லேயும் பொங்கிக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் இதே மாதிரி தான் இன்னொரு வீட்டில் பொங்கிச்சு. ஒரு வாரமாக நகராட்சிக்கு அலைஞ்சி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு வாரமாக அந்த பெரியவர் அலைஞ்சி மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானது தான் மிச்சம். இங்கே பாருங்கள், இது பள்ளிக்கூடம். இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்தில். இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி அந்த வாசலில் கிராஸ் ஆகி போகுது. பாருங்கள், சுகாதாரம் சீர்கெட்டு இருந்துச்சுன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகளுக்கு நோய் தொற்று பரவாதா? பள்ளிக்கூடத்து வாசல்லே இந்த நிலமை. கொஞ்சம் பேசுறீங்களா? பாருங்கள், பெரியவங்களே இப்படி மூச்சு சுவாசிக்க முடியாமல் மூச்சு பொத்திட்டு போகிறாங்க. இந்த குழந்தைங்களாம் எப்படி சுவாசிக்கும்? இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி தான் இவ்வளோ தண்ணியும் கெட்டி கிடக்கு. கடந்த 2 நாட்களாக புகார் செய்தும் கண்டுகொள்ளாத திருச்செந்தூர் நகராட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம்.